உங்களுக்கு ப்ராப்பர் செக்யூரிட்டி கிடையாது. ஒரு கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட யார் வேணாலும் உள்ள நுழையலாம், வெளியில போகலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படி நீங்க அவ்வளவு சர்வசாதாரணமா நீங்க உள்ள நுழைஞ்சிட முடியுமா? நீங்க உள்ள போறதுக்குள்ளேயே கேட்ல ஒருத்தன் நிப்பாட்டி உங்களை கேள்வி கேட்கறான்ல, எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல. ஆனா அது ஆக்சஸிபிலிட்டியை குறைச்சிடாது. இப்போ ஒரு வார்டுக்கு வராங்க, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இப்ப இந்த விஷயத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிக்கு அவ்வளவு ஈஸி ஆக்சஸ் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு இவர் வந்து கான்பிடென்டா இருந்திருக்கிறார் பாருங்க. குற்றம் செய்த பிறகு நேரா போய் போலீஸ் பேரக்ஸ்ல படுத்து தூங்கி இருக்கிறாருங்க. ஏன்னா அவர் சிவிக் வாலண்டியரா இருந்திருக்கிறாரு. கொல்கத்தா போலீஸ்ல அவர் சிவிக் வாலண்டியரா இருந்திருக்கிறாரு. இவருக்கு எதிராக இஸ் a habitual offender. இவருக்கு எதிராக இவர் டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஈடுபட்டிருக்காரு. 4 முறை திருமணம் ஆயிருக்கு. ஒவ்வொரு மனைவியும் இவரை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு காரணம் டொமஸ்டிக் வயலன்ஸ். இவருக்கு எதிராக போலீஸ்ல கேஸ் கொடுத்திருக்காங்க, வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இவர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர், பெண்களுக்கு எதிராக இது போன்ற வன்முறையில ஈடுபடக்கூடியவர் அப்படிங்கறத தெரிஞ்சு இவர் எப்படி ஒரு சிவிக் வாலண்டியரா வச்சுக்கிட்டு இவருக்கு எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. அப்போ எந்த அளவுக்கு this is RG Kar is one of the oldest medical hospitals in India. அவ்வளவு பலேஷியஸா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு செமினார் ஹால்ல படுத்து தூங்குற அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு பாதுகாப்பா ஒரு ரூம் இருந்தது அப்படி இருந்தா அவங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்திருப்பாங்கல்ல, லாக் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்திருப்பாங்கல்ல. அந்த பேசிக் ப்ரொடெக்ஷன், அந்த பேசிக் அடிப்படை ஃபெசிலிட்டிஸ் கூட நீங்க பண்ணி தரல. அதை விட்டுட்டு அந்த பிரின்சிபல் என்ன கேள்வி கேட்கிறாரு, இவங்க ஏன் இர்ரெஸ்பான்சிபிளா போய் செமினார் ரூம்ல தூங்குனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. இதுதானே வருத்தமா இருக்கு, இதுதானே கோபத்தை ஏற்படுத்துது. இன்னைக்கு இவ்வளோ மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் சரி, பிஜிஸும் சரி, டாக்டர்ஸும் சரி வந்து போராட்டம் பண்றாங்கன்னா இதுதான் காரணம். யாருமே வந்து அந்த லக்ஸுரி எல்லாம் எதிர்பார்க்கலங்க. உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எங்களுக்கு அடிப்படை வசதி பண்ணி கொடுங்க அப்படின்னு தானே கேட்கறாங்க. அது ஒரு நியாயமான கோரிக்கை. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அவங்க வேலை நிறுத்தம் செய்ததுனால யாருக்கு பாதிப்பு? பொதுமக்களுக்கு தானே பாதிப்பு. இன்னைக்கு எமர்ஜென்சி சர்வீசஸ் மட்டும், அப்பவும் பாருங்க எமர்ஜென்சி சர்வீசஸ் எல்லாம் நாங்க செய்யறோம், எலக்டிவ் ப்ரொசீஜர்ஸ், எலக்டிவ் விஷயங்களை தான் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் வேலை நிறுத்தம் செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கு. நாம வேலை செய்யாம ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வேலை செய்யறது முழுமையா நிப்பாட்டிட்டோம்னா அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும், நாட்டுல ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுதானே அவங்களும் இது மாதிரியான போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. இன்னைக்கு வேற வழியே இல்லாம the government should hear our voice அப்படின்னு சொல்லி தானே இன்னைக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நியாயமான கோரிக்கை. அதை டெஃபினட்டா மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி அது கன்சிடர் பண்ணணும். ஏன்னா law and order is not only the purview of the union government, it is also the purview of the state government. இல்ல, எங்கேயோ யாரோ இறந்திருக்காங்க, எஸ் அது குற்றம், அதற்கு நடவடிக்கை எடுக்கணும், நம்மளும் நீதி கேட்கலாம். ஆனா இங்க இருக்கிற நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. எப்பதான் போராடுவாங்க? எவ்வளவோ கோரிக்கை வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கிறாங்க, தொடர்ந்து போராடிட்டு தானே இருக்கிறாங்க. யாரு செவி சாய்க்கிறாங்க? அரசாங்கம் ஏதாவது நீங்க எல்லா அரசாங்கமே நம்ம கேள்வி கேட்கணுங்க. நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க, அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு என்னைக்கு நீங்க இப்ப 20 வருஷம் முன்னால இருந்த அதே ஃபெசிலிட்டிஸ் தானே இன்னைக்கும் இருக்கு. 20 வருஷம் முன்னால எங்களுக்கும் ரூம் இல்லைங்க படுத்து தூங்குறதுக்கு. நாங்களும் டெஸ்க்ல தலை வச்சுதான் படுத்து தூங்குறோம். 20 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கும் அந்த பசங்க அப்படிதான் தூங்குறாங்க அப்படின்னா என்ன அநியாயம்? நான் தமிழ்நாடுன்னு சொல்ல, நான் பொதுவா இந்தியாவை நான் முழுமையா சொல்றேன். நிஜமாவே அப்படிதான் இருக்கா? அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, லேடி பிஜிஸ் அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு மாதவிடாய், நம்ம வெளிப்படையாவே பேசலாமே, மாதவிடாய் காலகட்டத்துல நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்ல முடியுமா? அப்பவும் 36 மணி நேரம் டியூட்டிஸ் பண்றவங்க இருக்கிறாங்கல்ல, ஒரு ஹைஜீனிக் ஒரு டாய்லெட் எதிர்பார்க்க மாட்டாங்களா? ஒரு குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் எதிர்பார்க்க மாட்டாங்க? எதிர்பார்க்கவே வேணாம், இது அடிப்படையிலே இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ்க்கு இன்னைக்கு போராட வேண்டிய ஒரு அவலமான ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, நாங்க வந்து இன்னும் மேலும் மருத்துவக் கல்லூரிகள் நாங்க கட்டுவோம், ஹாஸ்பிட்டல் கட்டுவோம்னு சொல்றீங்க. 1,08,000 கோடி செலவு பண்ணி புல்லட் ட்ரெயின் விடுறீங்க டெல்லிக்கும் அகமதாபாத்துக்கும் நடுவுல. யாரு பயன்பட போறாங்க நீங்க சொல்லுங்க நியாயமா? அவ்வளவு செலவு பண்ணி ஒரு புல்லட் ட்ரெயின் விடுறீங்க, அதுல அடிப்படை ஒரு டிக்கெட் சார்ஜே சில பல ஆயிரங்களை தொடும். எல்லாராலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியுமா? அப்ப அந்த பணத்தை நீங்க இந்த கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம்ல. ஒரு ப்ராப்பரா ஒரு பில்டிங், ஒரு ரெசிடென்ஸ் வந்து தங்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு பில்டிங் மாதிரி ஏதாவது கட்டி தரலாம். இல்ல எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்லயே ஏதாவது ஒரு ரூமை ஒதுக்கி அதற்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணி கொடுங்க. என்ட்ரி எக்ஸிட்டுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிபிகேஷனோ இல்ல உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃபை வச்சுதான் அந்த ரூம்குள்ள ஆக்சஸ் இருக்கும் அப்படின்னு பண்ணுங்க. ஒரு காமன் லவுஞ்ச் மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இல்ல ஒரு டார்மிட்டரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ஒரு கிளீன் டாய்லெட்டோட படுக்கிறதுக்கு ஒரு 4 பெட் போட்டு கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கத்தால முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு நியாயமான கேள்வியா இல்லையா?